வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள், உங்களை அறிவுறுத்த வேண்டிய விடயங்கள் என பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த வாரமும் அப்படியான ஒரு மிக முக்கியமான தலைப்போடு உங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த காலப்பகுதி என்பது கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி. அதிலும் இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையிலான கல்வித்துறையினுடைய மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலப்பகுதியில் கல்வியின் முக்கியத்துவம் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த விடயத்தை இலங்கையில் எவ்வாறு அமுல் செய்கிறார்கள், எனவே கல்விக் கொள்கை வகுக்கப்படுகின்ற விடயத்திலும் அதே போல பாடத்திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கலைத்திட்டங்களுடைய விடயங்களை கையாளுகின்ற போது அவர்கள் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் என பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு இன்றும் மிக முக்கியமான அதிதி ஒருவரை நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, குறிப்பாக தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர், தமிழ் பிரிவுக்கான முன்னாள் பணிப்பாளர், அதே போல தற்போதைய அச்சிடல் மற்றும் வெளியீடுகள் துறையினுடைய பணிப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற வணிகத்துறை, ஆசிரியர் கல்வித்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் என்று பல்வேறு முகங்களை கொண்டிருக்கின்ற கலாநிதி எஸ்.கே. பிரபாகரன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் பிரசன்னா. நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இலங்கையினுடைய இந்த காலப்பகுதியில், இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் தொழில்நுட்ப கல்வி தொடர்பான விடயங்களுக்கு அதிகம் உலக நாடுகள் அதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய கல்வித்துறை சார்ந்த விடயங்கள், பாடத்திட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மறுசீரமைப்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக இன்றும் கூட நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு நிறுவனமாக இருப்பது தேசிய கல்வி நிர்வாகம். எனவே அதனுடைய பணிப்பாளராக நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்வி நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் என்னவாக இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சுருக்கமாக தெரிவித்து விடுவோம். நிச்சயமாக பிரசன்னா, இலங்கையினுடைய பாடசாலை கல்வி, அது பொதுக்கல்வி என்று சொல்வார்கள். அந்த பாடசாலை கல்வி அல்லது பொதுக்கல்விக்குரிய கலைத்திட்டங்களை உருவாக்குவது, ஆசிரியர்கள் அதிபர்கள் போன்ற அந்த வாண்மை விருத்தியில் ஈடுபடுவது, கல்வி தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபடுவதென்று பிரதானமான 3 தொழிற்பாடுகளை அல்லது 3 நோக்கங்களை கொண்டதாக தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது கல்வி அமைச்சின் கீழ் செயற்படுகின்ற ஒரு தனித்துவமான பிரதானமான முன்னணி நிறுவனமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே பொதுவிலே இருக்கக்கூடிய ஒரு குழப்பகரமான விஷயம் என்னென்று சொன்னால், தேசிய கல்வி நிர்வாகம் காலத்துக்கு காலம் பாடத்திட்டங்களை மாற்றுகிறது, பாடத்திட்டங்களை புதிதாக அறிமுகப்படுத்துகின்றது என்று தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய அந்த தொழிற்பாடுகளை ஒரு எல்லைக்குள் மட்டுப்படுத்துகின்ற அல்லது அந்த விடயங்களை சரிவர தெரிந்து கொள்ளாத ஒரு தன்மை பலரிடத்தே காணப்படுகின்றது. அப்போ உண்மையில் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய அந்த 3 செயற்பாடுகளிலே முதலாவது பிரதானமான செயற்பாடு என்பது பாடசாலை கல்விக்குரிய அல்லது பொது கல்வித்துறைக்குரிய கலைத்திட்டங்களை காலத்துக்கு காலம் அவற்றை மறுசீரமைத்து வடிவமைத்து வழங்குவதுதான் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பிரதான பணி. இங்கே கலைத்திட்டம் கரிக்குலம் என்பது வேறு, பாடத்திட்டம் சிலபஸ் என்பது வேறு. அது எல்லாரும் நாங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் என்றால் பாடத்திட்டம்தான் மாற்றப்படுகின்றது. உண்மையில் பாடத்திட்டம் அல்ல, மாற்றப்படுவது கலைத்திட்டம். பாடசாலைகளுக்காக வழங்கப்படுவது கலைத்திட்டம். அந்த கலைத்திட்டத்துக்குள்ளே பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த பாடத்திட்டம் கலைத்திட்டம் என்ன வித்தியாசம்? உண்மையில் பிரசன்னா, பாடத்திட்டம் என்பது கலைத்திட்டத்தினுடைய ஒரு பிரதான அங்கம், பிரதான பகுதி, ஒரு பகுதி மாத்திரம். பாடத்திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட வகுப்பு மட்டத்திலே குறிக்கப்பட்ட நேரத்தினுள்ளே குறித்த பாடப்பரப்பிலே என்ன விஷயங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழிப்படுத்தலை வழங்குவது. ஆனால் கலைத்திட்டம் என்பது அவ்வாறல்ல. கலைத்திட்டம் என்பது பாடசாலைக்குள்ளே நடைபெறுகிற செயற்பாடு மாத்திரமும் அல்ல. ஒரு மாணவனை நாங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும், அல்லது இன்னும் சிறப்பாக சொன்னால் உருவாக்குவது என்பதை விட ஒரு மாணவன், அதுவும் ஒரு குறித்த எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு பொருத்தமான ஒரு மாணவனை நாங்கள் உருவாக்குவதற்கு அந்த மாணவனுக்கு அறிவை மாத்திரமல்ல, அது தொடர்பான திறன்கள், மனப்பாங்குகள், ஒழுக்க விழுமியங்கள் உட்பட சகல விடயங்களும் பாடசாலைக்குள்ளேயும் பாடசாலைக்கு வெளியிலும்
வழங்குவதற்கும் அவற்றுக்கான பொருத்தமான அனுபவங்களை வழங்குவதற்குமான ஒரு பரந்த விடயமாகத்தான் கலைத்திட்டம் இருக்கின்றது. உண்மையில் இந்த இலங்கையில் இந்த கல்வி பாடசாலைகளில் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தராமைக்குரிய ஒரு பிரதான காரணமாகவும் இந்த விஷயம் இருக்கின்றது. என்னென்றால் எல்லோரும் பாடத்திட்டத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, அது பரீட்சை முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கின்றமே ஒழிய இந்த பாடத்திட்டத்துக்கு தாண்டி உதாரணமாக பிள்ளைகளினுடைய ஒழுக்க விழுமியங்கள், அவர்களுடைய அந்த மென்திறன்கள் என்று சொல்லுவோம், அந்த விடயங்கள், திறன்கள், கலாசார பண்பாட்டு ஒழுக்க விழுமியங்கள், பொருளாதாரத்துக்கு பங்களித்தல், இவ்வாறான பல்வேறு அனுபவங்கள் அங்கே இருக்க வேண்டும். பொருத்தமான ஒப்பட முறைகள், மதிப்பீட்டு முறைகள், கணிப்பீட்டு முறைகள், செயற்திட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை கொண்ட ஒரு பரந்துபட்ட விடயமாக கலைத்திட்டம் இருக்கின்றது. அதைவிட இந்த கற்றல் கற்பித்தல் முறைகள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பது கூட கலைத்திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த கல்வியுடன் தொடர்படுகின்ற ஒவ்வொருவரும் காலத்துக்கு காலம் தேசிய கல்வி நிர்வாகம் பாடத்திட்டத்திற்கு அப்பால் இந்த கலைத்திட்டத்திலே என்னென்ன விடயங்களில் எவ்விதமான மாற்றங்களை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டும் வேறான விடயங்கள். ஆமாம், இப்போது நாங்கள் எங்களுக்கு நேரடியாக தாக்கம் செலுத்துகின்ற விடயங்களை தான் அப்படி மக்கள் கூறுகிறார்கள். கல்வி நிர்வாகம் பாடத்திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, அது எந்த அளவு சாதகமான தொடர்பான விடயங்களை பேசுகிறார்கள். நீங்கள் பேசுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். இந்த கல்வி என்பதன் கருப்பொருள் அல்லது எண்ணக்கரு என்பது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இருந்த விடயத்தை விட இப்போது இருக்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வியினுடைய கருப்பொருள் எண்ணக்கரு மாறி மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது இலங்கையை பொறுத்த மட்டில் அல்லது உலக மட்டத்தில் இந்த கல்வி என்பதன் எண்ணக்கரு, அதனுடைய பொருள் எவ்வாறு இருக்கிறது? கல்வி தொடர்பான வரைவிலக்கணங்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது காலத்துக்கு காலம் இந்த கல்வி தொடர்பாக வரைவிலக்கணங்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. ஒரு காலத்தில் கல்வி என்பது அறிவை தேடுகின்ற முயற்சியாகத்தான் இருந்தது. அறிவு மாத்திரம், அது ஏட்டுக்கல்வி என்று சொல்லுவோம். அவ்வாறு பெரிய அளவில் பயன் தராத ஒரு அறிவு சார்ந்த விடயங்களை மட்டும் தேடிக்கொள்ளுகின்ற திரட்டிக்கொள்ளுகின்ற ஒரு செயல்முறையாக கல்வி கருதப்பட்டது. காலப்போக்கில் அது எங்களுக்கு போதாதென கருதி இந்த அறிவோடு சேர்த்து அவர்களுக்கு தொழிற்திறன்களோ அல்லது வேறு திறன்களோ தேவையான திறன்கள் அவசியம், அது தொடர்பாக சிறந்த மனப்பாங்குகள் அவசியம். எனவே அறிவு, திறன், மனப்பாங்குகள் அவற்றுக்குரிய அனுபவங்களை வழங்குவதோடு இந்த பிள்ளைகள் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். சமூக, கலாசார, அரசியல் அபிவிருத்திகளுக்கு அவர்கள் பங்களிக்க வேண்டும். எங்களுடைய நிகழ்கால, கடந்த கால சிறந்த பாரம்பரியங்களை, கலாசாரங்களை அடுத்த சந்ததிக்கு கையளிக்க வேண்டும். சிறந்த ஒழுக்கங்களை பேணுகின்ற ஒரு சந்ததியாக, ஏனையவர்களில் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சந்ததியாக, ஒரு நிலையான சமாதானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சந்ததியாக உருவாக வேண்டும். எனவே இந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் வழங்குகிற பொழுதுதான் தற்பொழுது அது ஒரு பூரணமான கல்வி அல்லது முழுமையான கல்வி என்று சொல்லப்பட முடியும். எனவே அறிவு என்பது ஒரு விடயம் மாத்திரம், அதை கடந்து பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அது தன்னையும் விருத்தி செய்து தான் சார்ந்த சமூகத்தையும் உலகத்தையும் விருத்தி செய்கிறதுக்கும் அங்கே ஒரு நிலையான சமாதானத்தை உருவாக்குவதற்கும் பொருத்தமான பிரஜைகளை உண்டாக்குகிறதை கல்வி நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். எனவே நீங்கள் கூறியது போன்று இந்த கல்வி என்பதனுடைய வரைவிலக்கணம் இப்போது உலக அளவில் மாறி இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறான கலை திட்டங்களை உருவாக்க வேண்டும். இலங்கையிலும் அத்துறமான வேலை திட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த இலங்கையில் இந்த கலை திட்ட மாற்றங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, எதனை அடிப்படையாக கொண்டு அல்லது எதனை முன்மாதிரியாக கொண்டு இந்த வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள்? நிச்சயமாக இப்போ நாங்கள் உள்நாடு அல்லது உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது புதிய விஞ்ஞான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், அறிவினுடைய பரவலாக்கம் போன்ற பல்வேறு காரணிகளினாலே எங்களுடைய பிரச்சனைகள்
தேவைகள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எல்லாமே மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. இந்த உலகம் சுருங்கி இருக்கின்றது. உலகமயமாதலின் காரணமாக உலகம் சுருங்கி இருக்கின்றது. உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையிலான தொடர்புகள் விரிவடைந்திருக்கின்றன. இவற்றுக்கு ஏற்ப நாங்கள் கலைத்திட்டங்களை மாற்ற வேண்டும். பாடங்களை, அந்த பாடங்களினுடைய உள்ளடக்கங்களை, அவற்றை கற்கின்ற முறைகளை எல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டும். எனவே இற்றைப்படுத்தல் என்பது கலைத்திட்டத்திலும் அவசியமானது. அது பாடம் சார்ந்த இற்றைப்படுத்தலாக இருக்கலாம், கற்றல் கற்பித்தல் சார்ந்த இற்றைப்படுத்தலாக இருக்கலாம், கணிப்பீடுகள் மதிப்பீடுகள் சார்ந்த இற்றைப்படுத்தலாக இருக்கலாம், பாடசாலை செயற்திட்டங்கள் தொடர்பான இற்றைப்படுத்தல்களாக இருக்கலாம், வன்திறன் என்று நாங்கள் சொல்வது பாட ரீதியான திறன்கள், அதைவிட மென்திறன்கள், அதான் மிக முக்கியமானது தொடர்பாடலுக்கு அல்ல சமூக தொடர்பாடலுக்கு. எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் இற்றைப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இரண்டு விதமாக. ஒன்று, அவர் தன்னுடைய பிரதேசம், தன்னுடைய நாடு, அதை கடந்து உலகளாவிய ரீதியிலே எல்லோரோடும் சேர்ந்து இயங்கக்கூடியவராக, எல்லோரோடும் தொடர்பாடல் செய்யக்கூடியவராக, அபிவிருத்திகளுக்கு பங்களிக்கக்கூடியவராக, ஆற்றல்களை பெருக்கக்கூடியவர்களாக, தொழில்களை தாங்கள் ஈடுபடுவதோடு வேறு புதிய தொழில்களை உருவாக்கக்கூடியவர்களாக எல்லாம் இந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பரிணாமங்கள் மாற வேண்டும். எனவே கலைத்திட்டத்தை நாங்கள் காலத்திற்கு காலம் மாற்ற வேண்டி இருக்கின்றது. ஏற்கனவே 1962, 1972, 1986, 2008, அதன் பிற்பாடு 2011, 12கள், பிறகு 2015கள், தற்பொழுது 2020 இவ்வாறு காலத்துக்கு காலம் இந்த கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் தொடராக நடந்து கொண்டு இருக்கின்றன. தேசிய கல்வி ஆணைக்குழு என்பது கல்வியை நெறிப்படுத்துகிற அல்லது அதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதில் ஒரு முக்கியமான அமைப்பு. கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி ஆணைக்குழு என்பது. எனவே அந்த தேசிய கல்வி ஆணைக்குழுவினுடைய சிபார்சின்படி இந்த கலைத்திட்டங்கள் 8 வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய கல்வி நிர்வாகத்தினாலே அது இற்றைப்படுத்தப்பட வேண்டும் அல்லது மறுசீரமைக்கப்பட வேண்டும். அப்போ அந்த வகையிலே அண்மை காலங்களில் பார்ப்பீர்களாக இருந்தால் 2007, 2015, தற்பொழுது 2023. எனவே அந்த 8 வருட இடைவெளிகளில் புதிய கலைத்திட்டங்களை மறுசீரமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைப்பாடுகள் அவ்வாறு தான் நடைபெறுகின்றன. ஆனால் ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் அதற்கான அந்த பணிகள் ஆரம்பமாகும். அவை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் 2023 இருந்தால் அது தொடர்பான அந்த பணிகள், மறுசீரமைப்பு பணிகள் 2020 ஆரம்பமாகிவிட்டன. எனவே இன்று வரையும் உள்ளது 8 வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றுவது என்பது. அங்கே 8 வருடம் என்று கூறுவதற்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான காரணம் ஓரளவு என்று சொன்னால் ஒரு மிக குறுகிய காலத்தில் நாங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை அடைந்து கொள்ள முடியாது. கல்வியில் இது ஒரு சிறிய கால விவசாய பயிர் ஒன்று அல்ல, ஒரு காலம் தேவை, ஒரு காலம் ஒன்று தேவை. 8 வருடம் அது அதைவிட மிக நீளமான காலம், ஒரு தசாப்தம் அப்படி என்று நாங்கள் போக முடியாது. அதுக்கிடையில் உலகத்திலே மாற்றங்கள் பலது வேகமாக நடந்துவிடும். எனவே அதைவிட காலம் பிற்தாழ்த்தவும் முடியாது. அந்த காலத்தை சுருக்குகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி அதனுடைய சாதக பாதங்களை ஆய்வு செய்வதற்கு காலம் போதுமானதாக இருக்காது. எனவே அவர்கள் பொதுவிலே ஒரு 8 வருடம் என்கின்ற ஒரு அளவை தீர்மானித்து இருக்கின்றார்கள். இன்று வரையும் அதன்படிதான் அந்த மாற்றங்கள், மறுசீரமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இங்கே மறுசீரமைப்பு அல்லது மாற்றம் என்பது சில வேளைகளில் இந்த பாடத்திட்டமாக இருந்தால் அதில் காலாவதியான அல்லது தற்காலத்துக்கு அல்லது எதிர்காலத்துக்கு பொருத்தமில்லாத விஷயங்களை நாங்கள் அதை நீக்க வேண்டியிருக்கும். சில விடயங்களை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டியிருக்கும். சில விஷயங்களை அதிகரித்து கொள்ள வேண்டியிருக்கும். உதாரணமாக விஞ்ஞானம், தொழில்நுட்பம் சம்பந்தமான அந்த விஷயங்களை அதிகரித்து கொள்ள வேண்டியிருக்கும். சில விஷயங்களை நாங்கள் புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும். புதிய சவால்கள் எங்களுக்கு வருகின்ற பொழுது, உதாரணமாக இந்த பாருங்கள், அண்மை காலங்களில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா அப்படியான அந்த தொற்று நோய்கள், அவ்வாறான நோய்கள்,
வேறு பொருளாதாரம் சார்ந்து வரக்கூடிய சில நெருக்கடிகள், தொழில்நுட்பத்துறையிலே சில வேளைகளில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத பின்னடைவுகள். அப்போ எனவே இவற்றுக்கெல்லாம் நாங்கள் அவற்றை கருத்தில் கொண்டு சில புதிய விஷயங்களை அங்கே சேர்க்க வேண்டியிருக்கும். அதே போல் இப்போ சுனாமி அவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் அவற்றெல்லாம் நாங்கள் அவை ஏற்படும் வரை காத்து கொண்டிருக்காமல் முன்கூட்டிய அவற்றை தீர்மானம் செய்து அவை சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பாடங்களினூடாக பிள்ளைகளிடத்தை கொண்டு செல்ல வேண்டும். எனவே இவ்வாறான நீக்குறது, குறைப்பது, அதிகரிப்பது, புதிதாக சேர்ப்பது அவை பல்வேறு ஆய்வுகளுக்கூடாகவும் ஒவ்வொரு நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்கள், பாடசாலை அனுபவங்கள், இந்த கலைத்திட்ட அபிவிருத்தி அனுபவங்கள் போன்றவற்றை உள்வாங்கி அவை செய்யப்பட வேண்டும். அவை எந்தளவு தூரம் திருத்தமாக அர்ப்பணிப்போடு செய்யப்படுகின்றன, அவற்றை செய்வதற்கான காலங்கள், நிதிகள் எந்த அளவுக்கு போதுமானவையாக இருக்கின்றன என்று பல்வேறு விஷயங்கள் இவற்றை மறுசீரமைப்பதில் தாக்கம் செலுத்த முடியும். நீங்கள் கூறியது போன்று உலகளவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சடனாக ஏற்படுகின்ற திருப்பங்கள், இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து பாடத்திட்டங்களில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய அரசியலமைப்பு எடுத்தால் அது பிரித்தானியாவை முறைப்படுத்திய ஒரு அரசியலமைப்பாக இருக்கிறது. கல்வி திட்டம் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக வைத்தா உருவாக்கப்பட்டது அல்லது இலங்கைக்கென்றே தனியாகவே அது இயங்கிக் கொண்டிருக்கிறதா? உண்மையில் நாங்கள் இங்கே உலக அனுபவங்களையும் உள்நாட்டு அனுபவங்களையும் உள்வாங்கித்தான் இந்த மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும். அவ்வாறெனில்தான் அது பொருத்தமாக இருக்கும். உலகளாவிய ரீதி என்ற அடிப்படையிலே கல்வியிலே இன்று அதிகம் முன்னேறியிருக்கின்ற செயற்பாட்டு கல்வியிலே, யதார்த்த கற்றலிலே அதிகம் சாதனைகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பின்லாந்து, அதே போன்று சிங்கப்பூர், பிரித்தானிய, அமெரிக்கா, எங்கள் அண்மை நாடான இந்தியா, இவ்வாறான நாடுகளினுடைய அந்த கலைத்திட்ட கல்வி சார், பாடசாலை சார் அனுபவங்கள் நிச்சயமாக எங்களால் கவனிக்கப்படுகின்றன. அவற்றிலே இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்கள் இங்கே உள்ளீர்க்கப்படுகின்றன. ஏனென்றால் நாங்கள் உலகத்தோடையும் ஒன்றித்தான் நாங்கள் வாழ வேண்டும். அதேவேளை இங்கே தனித்து நாடு, இலங்கை என்ற நாடென்ற ரீதியிலே பொதுவாக யோசிக்காமல் இந்த இலங்கை என்ற இந்த சிறிய நாட்டுக்குள்ளே பல பிரதேச பரப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் இருக்கக்கூடிய வளங்கள் வேறானவை. ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், உற்பத்தி முறைகள், உற்பத்தி பொருட்கள் வேறானவை. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய சிந்தனைகள், ஆற்றல்கள், அவையும் மனப்பாங்குகள் கூட வித்தியாசமானவை. எனவே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சினைகளும் வித்தியாசமானவை. எனவே இலங்கைக்கு பொருத்தமான கல்வி முறை ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது உண்மையில் அது அந்தந்த பிரதேச மட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வளங்கள், பிரச்சனைகளில் இருந்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும். அப்புறம் மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக, தேசிய ரீதியாக என கவனிக்கப்பட்டு அந்தந்த கிடைப்பனவாக இருக்கக்கூடிய வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்புகள், அங்கே ஏற்பட வேண்டிய பொருளாதார, சமூக, கலாச்சார அபிவிருத்திகள், இவை எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டுதான் இந்த கல்வி மறுசீரமைப்புகள் இடம்பெற வேண்டும். கலைத்திட்டமோ அல்லது பாடத்திட்டத்துக்குரிய விஷயங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். இங்கே பிரச்சனைனா எங்களுடைய தற்கால அல்லது கடந்த கால கலைத்திட்டங்கள் அல்லது கல்வியில், மிக முக்கியமாக பொதுக்கல்வியில், உயர்கல்வி கூட அது உள்ளடக்கம்தான், விதிவிலக்கல்ல. இங்கே இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது என்னென்று சொன்னால், அந்த ஸ்டீரியோ டைப் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்திலே ஸ்டீரியோ டைப் என்று சொல்வார்கள். என்னென்னு சொன்னால், எல்லாருக்கும் ஒரே கலைத்திட்டம், எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டம், எல்லா மாணவர்களுக்கும், அது ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நகரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எல்லாருக்கும் நாங்கள்
ஒரு பொதுவான கலை திட்டத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் கூறுகின்ற போது என்னிடம் அந்த கேள்வியும் அதுதான். இப்போது அந்தந்த பிரதேச மட்டத்தில் இருக்கின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கான கற்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற போது பரீட்சை என்று சொல்கின்ற போது தேசிய மட்டத்தில் ஒரே வினாத்தால் சகலருக்கும் பொதுவானது. எனவே அதனை அவர்கள் எப்படி சவாலாக எதிர்கொள்வார்கள்? இன்னும் ஒரு உபகேள்வியும் இருக்கிறது. அண்மையில் ஒரு விடயம் அமலுக்கு வருவதாக கூறப்படுது, ஆனால் இன்னும் அமலுக்கு வரவில்லை. இப்போது இந்த தேசிய பரீட்சைகளுக்கு முன்பதாக மாணவர்களுக்கு மாவட்ட மட்டத்தில் அல்லது மாகாண மட்டத்தில் ஒரு பரீட்சையை, பிரதானமான பரீட்சை நடத்திவிட்டு அதன் பின்னர் தேசிய மட்ட பரீட்சைக்கான ஏற்பாடுகளும் இருந்ததாக கூறப்படுது, அமலுக்கு வரவில்லை. எனவே இதெல்லாம் எப்படியான விடயங்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படுகிறது? சரியாக சொன்னீர்கள். இப்போ உதாரணமாக இலங்கையில் பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த உயர்கல்வி வாய்ப்பு. அதில் மிக முக்கியமானது பல்கலைக்கழக வாய்ப்பு. உங்களுக்கு தெரியும், தற்போது கூட காபோத உயர்தர வகுப்பிலே பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 7-8% மாணவர்கள்தான் பல்கலைக்கழகத்துக்குரிய அனுமதியை பெறுகிறார்கள். இப்போ கடந்த வருடங்கள், இந்த வருடங்களிலே சற்று வருடம் 1500, 2000, 2500 மாதிரி அந்த உள்வாங்கப்படுகிற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் அதை ஆகக்கூடிய அளவு பார்ப்போமே, ஒரு 10% மாணவர்கள் கூட இந்த பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உள்வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஏற்படவில்லை. எனவே 90% மாணவர்கள் அந்த இலவச பல்கலைக்கழக அனுமதிகளை அல்ல உயர்கல்விக்கான வாய்ப்புகளை இழந்தவர்களாக, கிடைக்காதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினரை தெரிவு செய்வது தொடர்பாக ஒரு பொதுவான மதிப்பீட்டு முறை ஒன்று இங்கே தேவைப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த பிரித்தானியர்கள் சென்ற பிற்பாடு பெரும்பாலும் ஒரு பொதுவான கலைத்திட்டம் அதிகளவிலே வலியுறுத்தப்பட்டு பொதுவான பாடத்திட்டம், பொதுவான பரீட்சை, அந்த முறைகளின் கீழ், அந்த போட்டி முறைகளின் கீழ் வெற்றி பெற்றவர்கள், அந்த எழுத்து பரீட்சைகளில் வெற்றி பெற்றவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதாக இருந்தது. எனவே இங்கே அந்த செயற்பாட்டு கல்வியை அல்லது பிரதேச ரீதியான கல்விகளை அல்லது மக்களுக்கு தேவையான கல்விகளை கொண்டு செல்வதில் ஏற்படுகிற பிரதான தடையாக இருப்பது இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் அனைவருக்கும் வாய்ப்பின்மை என்கிற ஒரு விடயம். ஏனென்றால் அநேகமான பெற்றோர்கள், மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் பாடசாலை கல்வியை வெற்றிகரமாக நிறைவு செய்து பல்கலைக்கழகமோ அல்லது வேறு உயர் நிறுவனங்களில் அந்த கல்வியை பூர்த்தி செய்து அவர்கள் ஒரு அரச தொழிலை அல்லது சிறந்த தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்வது, அவ்வாறான ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் இருப்பதால் அதற்கேற்ப இந்த பொதுவான கலைத்திட்டமும் பொதுவான பரீட்சை முறையும் இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு பொருத்தமான கல்வி முறையும் அல்ல. உண்மையில் அதான் அந்த பரீட்சை மையமான கல்வி முறை ஏற்பட்டது அந்த பிரச்சனையாலே. எல்லாருக்கும் உயர்கல்வி வாய்ப்புகளை அல்லது அவரவர் விரும்புகிற வாய்ப்பை வழங்க முடியாத ஒரு பிரச்சனை தான் இந்த போட்டி மயமான பரீட்சை மையமான இந்த கல்வி முறையை வலுப்படுத்தியது என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவே எங்களுக்கு உண்மையில் ஒரு நீண்ட காலத்திலே அல்லது எதிர்காலத்திலே கல்வி மூலம் ஒரு சிறந்த தீர்வை இந்த நாடு பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பரீட்சை மையமான அந்த சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு நாங்கள் எங்களுடைய பிரதேச தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் பொருத்தமான கல்வி முறையை, தொழில்களுக்கும் பொருத்தமான கல்வி முறையை நாங்கள் நாட வேண்டிய அந்த மனப்பாங்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மக்கள் சேவை நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி இலங்கையினுடைய கல்வி திட்டம் அல்லது கலை திட்டத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, அதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது கையாளப்படுகின்ற விடயங்கள் என்ன, இப்போது ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய தற்போதைய அச்சிடல் வெளியீடுகள் துறையினுடைய பணிப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற கலாநிதி SK பிரபாகரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் பேசிய விடயத்தில், நீங்கள் கூறிய விடயத்தில் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. கடந்த 1962ஆம் ஆண்டு முதல் இலங்கையினுடைய கலை திட்டத்தினுடைய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்ற, சந்தேகமாக இருக்கின்ற முக்கியமான விடயம், வெளியில் பல்கலைக்கழக கட்டமைப்பு அல்லது பாடசாலை கட்டமைப்பு வருகின்றவர்கள் தங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறான தொழிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தொழில் கிடைப்பதில்லை.
தொழில் வைத்திருப்பவர்கள், அது தொழில்கள் அதற்கான ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இவர்களும் வேலை தேடுகிறார்கள், வேலையும் ஆட்களை தேடுகிறது. ஆனால் அதற்கேற்றவர்கள் இங்கு இல்லை, இவர்கள் தேடுகின்றவர்களும் இங்கு இல்லை. இங்கேதான் பிரச்சனை. இதற்கான பிரிட்ஜ், அதாவது தொழிலுக்கேற்ற ஆட்கள் தயார் செய்யப்படவில்லை, அதாவது ஆட்களுக்கு ஏற்ற தொழில் இருப்பதில்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் மேற்கொண்ட மறுசீரமைப்புகளில் எந்த அளவு இதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதிலும் குறிப்பாக இந்த மாணவர்களுடைய கல்வி தகமை ஒருபுறம் வைத்துவிட்டு தொழில் தகமை என்ற விடயத்தை கையாளுவதில் தேசிய கல்வி நிர்வாகம் எவ்வாறு செயல்படுகிறது? நல்ல கேள்வி பிரசன்னா. உண்மையில் நீங்கள் சொன்ன விடயம் இன்னும் நாங்கள் சுருக்கமாக உரிய சொற்பதத்தோடு சொல்வதாக இருந்தால், இலங்கையிலே காணப்படக்கூடிய வேலையின்மை, இலங்கையிலே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பொருளாதார குறிகாட்டிகள், சமூக நல குறிகாட்டிகள் அதவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை. இலங்கையில் காணப்படுகின்ற வேலையின்மை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அதே போல்தான் எவ்வாறெனில் ஆட்களுக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஆட்கள் இல்லை. அதுதான் இலங்கையில் இருக்கின்ற வேலையின்மையினுடைய மிக பிரதான பிரச்சனை. என்றால் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்று வச்சிருக்கிறோம், ஆனால் நாங்கள் கற்றதுக்கேற்ற தொழில் வாய்ப்புகள் இல்லை. அதே போல தொழில் நிறுவனங்கள் உலகமயமாக்கலுக்கு ஏற்ற முறையில் அவை தம்மை புதுப்பித்திருக்கின்றன. அந்த புதுப்பித்தல்களுக்கு பொருத்தமான வேலையாட்களாக வெளியேறுகிற மாணவர்கள் இல்லை. எனவே உண்மையில் ஆட்களும் இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அங்கே பொருத்தப்பாடு இல்லை, பொருத்தமின்மைதான் இருக்கின்றது. இதற்குத்தான் காரணம். நாங்கள் இதற்குத்தான் எல்லாரும் குற்றச்சாட்டுவது என்னவென்றால், இலங்கையினுடைய கலை திட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடு தான் இதற்கு பிரதானமான காரணம். உலகமயமாக்கலாக இடம்பெறுகின்ற கல்வி திட்டங்களில் எவ்விதமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதில்லை. நீங்கள் கூறியது, ஆரம்பத்தில் கூறியது போன்று மக்கள் பாடத்திட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எனவே உலகமயமாக்கலோடு இணைந்த ஒரு மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்னும் அது நடைமுறை சாத்தியமாக இல்லை. அதுதான் கேள்வி. இல்லை, அதான் பிரச்சனை. என்னென்றால் எங்கெந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல்கள், அந்த வளங்கள் பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போன்று நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தொழில்கள் என்ன, அந்த தொழில்களுக்கு தேவையான அறிவு, திறன், அனுபவங்கள், மனப்பாங்குகள், இதர விடயங்கள் என்ன. அதே போன்று புதிய அந்த தொழில்நுட்பங்களோட தொழில்கள் எல்லாம், அந்த புதிய வலையமைப்பு முறை, தொழில்நுட்பங்கள், அவ்வாறான விஷயங்களோடு இணைந்தவையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்னமும் பரீட்சை மையமான கற்பித்தலில் அந்த சோக்கன் டோக்கன் சொல்வார்கள், வெண்கட்டியும் கரும்பலகையும் அந்த மாதிரி, அந்த ஒரு பரீட்சை மையமான, ஒரு விரிவுரை மையமான, அறிவு மையமான ஒரு மட்டுப்படுத்திய கற்றல் பொறிமுறைக்குள்ளதான் இன்னும் இருக்கின்றோம். இந்த பாடத்திட்டங்கள் அல்லது கலைத்திட்டங்கள் மாற்றங்களின் போது முக்கியமாக ஆசிரியர்களினுடைய, மாணவர்களினுடைய, பெற்றோர்களினுடைய, அதிபர்களினுடைய, ஏனைய தரப்பினர்களினுடைய அந்த மனப்பாங்குகளிலே மாற்றம் பெற வேண்டும். உண்மையில் பிள்ளைகள் தொழில்களை தேடுகின்ற ஆட்களாக உருவாக்கப்படக்கூடாது, தொழில்களை வழங்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக புத்தாக்க சிந்தனையுடன் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இங்கே தான் அழகாக கவனிக்க வேண்டிய அந்த விஷயம் இருக்கிறது. கல்வியை பூர்த்தி செய்து கொண்டு அவர்கள் வேலை தேடி செல்கின்ற நபர்களாக இல்லாமல், ஏனையவர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய தொழில் வழங்குனர்களாக, புதிய தொழில்களை உருவாக்கக்கூடியவர்களாக, புதிய தொழில்களை தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், புதிய தொழில்களை உருவாக்குதல், அவற்றுக்கு புதியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே இங்கே அந்த ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி என்று சொல்லுவோம், அதேபோல் இனோவேஷன், புத்தாக்கம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த ஆக்கத்திறன், புத்தாக்கத்திறன், அதோடு கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த விமர்சன சிந்தனைகள், லாஜிக்கல் திங்கிங், தர்க்க ரீதியான சிந்தனைகள், இவ்வாறான திறன்களோடு அந்த பிள்ளைகள் உருவாக வேண்டும். அதற்கான அவர்கள் முயற்சியாண்மையாளர்களாக உருவாக்க வேண்டும். எனவே இப்போ தற்பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த புதிய கலைத்திட்ட மாற்றத்திலே அவ்வாறான விஷயங்கள் தனிப்பாடங்களினூடாகவும் ஏனைய பாடங்களுக்கூடாகவும் அவை முன்வைக்கப்படுகின்றன. இப்போ உதாரணமாக தற்பொழுது தரம்
உலகாலும் தரம் 10 வணிகத்துறை பாடங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இப்பொழுது தரம் 6 அந்த வணிகத்துறை பாடங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சிறிய அளவிலே நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அவற்றிலே இந்த பொருளியல் முயற்சியாண்மை முந்தைய அவை முயற்சியாண்மை ஏ லெவலில் பொருளியல் ஏ லெவல் அப்படிதான் அந்த பாடத்திட்டங்கள் இருந்து வருகிறது. இப்பொழுது தரம் 6 இருந்தே பொருளாதாரத்தை பற்றிய பொருளியல் பாடம், முயற்சியாண்மை இவ்வாறான பாடங்கள் சிறிய சிறிய அளவிலே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. எனவே அந்த இடைநிலை கல்வி செகண்டரி லெவலுக்கு தரம் 6க்கு வருகின்ற பிள்ளை இந்த விஞ்ஞானம் கணிதம் அவ்வாறான பாடங்களை கற்பதோடு அவர்களுக்கு இந்த முயற்சியாண்மை பொருளாதாரம் கைத்தொழில்கள் இவ்வாறான வெவ்வேறு வாய்ப்புகளை சுயமாக வணிகங்களை எவ்வாறு உருவாக்கலாம், பிரதேசத்திலே காணப்படுகின்ற வளங்களை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தலாம், இந்த உற்பத்திகளை உள்நாட்டு தேவைக்கும் சர்வதேச தேவைக்கும் எவ்வாறு அந்த உற்பத்திகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும், எவ்வாறான அந்த சிந்தனைகள் எல்லாம் இவற்றுக்கு ஊடாக வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று இப்போ சிறிய சிறிய தொழில்களை ஆரம்பிக்கின்ற பொழுது அவற்றுக்கு இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் என்ன, அவற்றை எவ்வாறு பதிவு செய்யலாம், அவற்றுக்கான மூலதனங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், இவ்வாறான சிந்தனைகள் எல்லாம் அந்த தரம் 6 இருந்தே பிள்ளைகளுக்கு முன்வைக்க எதிர்பார்க்கப்படுகின்றன. அவர்களினுடைய சூழல் தொடர்பான அந்த விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. வெவ்வேறு பாடங்களுக்கூடாக அங்கே பாடங்களுக்கு இடையிலே ஒரு இன்டகிரேஷன், ஒரு ஒருங்கிணைப்பு. இப்போ கடந்த காலங்களிலே அந்தந்த பாடங்களுக்கு இடையில் பெருமளவுக்கு ஒருங்கிணைப்பு காணப்படவில்லை. இப்போ நாங்கள் அந்த பாடங்களை தனித்தனியாக அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும், உதாரணமாக சமய பாடங்கள் மொழி பாடங்கள் கூட ஏனைய பாடங்களோடு ஒருங்கிணைக்கக்கூடிய முறையில் அவர்கள் ஒரு பொதுவான குறிக்கோள்களை நோக்கி பயணிக்கக்கூடிய முறையிலே அங்கே இடம்பெறுகின்றது. உதாரணமாக இலங்கையிலே பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற அல்லது பொருளாதாரத்தை ஈட்டி தருகின்ற வருமானத்தை ஈட்டி தருகின்ற மிக முக்கியமான ஒரு துறையாக இந்த பெருந்தோட்டத்துறை தேயிலை உற்பத்தி இருக்கின்றது. பாருங்கள், இந்த தேயிலை உற்பத்தி சம்பந்தமாக அந்த தேயிலை உற்பத்தி இப்பொழுது கொஞ்சம் நலிவடைந்திருக்கிறது. காரணம், அதிலே எங்களுடைய முழுமையான ஈடுபாடு அல்லது அவற்றிலே செய்ய வேண்டிய காலத்துக்கு தேவையான மாற்றங்கள் சரிவர முன்னெடுக்கப்பட இல்லை, அவை விரிவாக்கம் செய்யப்பட இல்லை. அதில் இருக்கின்ற தொழிலாளர்கள் அதிலிருந்து விடுபட்டு நகரங்களுக்கு வந்து கட்டிட நிர்மாண பணிகள் வணிக நிறுவனங்களில் கடமையாற்றில் அவ்வாறான ஒரு திசையை நோக்கி வர பார்க்கின்றார்கள். இது இலங்கைக்கு பாதகமானதாக அமையும். எனவே இப்போ நாங்கள் எல்லா பாடங்களுக்கு ஊடாகவும் என்ன கொண்டு வரோம், ஒரு மொழி பாடமாக இருந்தால் அங்கே தேயிலையை பற்றி அல்லது மலையகத்தை பற்றி அங்கே ஒரு கட்டுரையோ அவ்வாறான ஒரு சிந்தனையை கொண்டு வரோம். அதே போல் சுற்றாடல் அல்லது புவியியல் என்று வருகின்ற பொழுது தேயிலை ஏன் அங்கே இருக்கிறது, அதுக்குரிய புவியியல் சூழல் என்ன, இயற்கை சூழல் என்ன, அவ்வாறான விஷயங்கள் அந்த புவியியல் அவ்வாறான பாடங்களுக்கூடாக சூழல் பாடங்களுக்கூடாக கொண்டு வரப்படுகின்றது. அதே போல் நாங்கள் விஞ்ஞான பாடத்துறையில் போகின்ற பொழுது தேயிலை மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பாதிப்புகள் என்ன, அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன ரசாயனங்கள் அவ்வாறான விஷயங்களை பயன்படுத்தலாம், புதிய பயிர் நடுகை முறைகளை எவ்வாறு கொண்டு வரலாம், அவ்வாறான விஷயங்கள். அதே போல் கணித முறைகளுக்கு ஊடாக வருகின்ற பொழுது அந்த கணித அறிவுகள் இந்த தேயிலை உற்பத்தி தொடர்பான தேவையற்ற வீணான அந்த கிரியங்களை குறைப்பதற்கு வணிகமும் அதுக்கு உதவும். அவ்வாறு அந்த வெவ்வேறு பாடம் தேயிலையை பற்றி எல்லா பாடங்களுக்கும் இருக்கும், ஆனால் வெவ்வேறு விதமாக. அப்போ அதை ஒரு முழுமைப்படுத்தி வருகின்ற பொழுது அங்கே அந்த வெவ்வேறு திறன்கள் கிடைப்பதோடு இப்போ பிள்ளைக்கு ரைட் இங்கே ஒரு தேயிலை தோட்டத்துறை ஒன்று இருக்கிறது, அது பொருளாதாரத்தில் முக்கியம் பெறுகிறது, அது நலிவடைந்திருக்கிறது, அதை மேம்படுத்துவதன் மூலம் மீண்டும் எங்களுடைய ஏற்றுமதி வருமானத்தை கூட்டலாம், டாலர் பிரச்சனையை குறைக்கலாம், பொருளாதார இடரை குறைக்கலாம். அப்போ இவ்வாறான அந்த அதாவது அந்த யதார்த்தமான கற்றல் என்று சொல்வார்கள், ஒதென்டிக் லேர்னிங் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒதென்டிக் லேர்னிங் அந்த யதார்த்தமான கற்றல்கள் அல்லது அந்த கண்டெக்ஸ்ட் லேர்னிங் என்று நாங்கள் சொல்லலாம். அந்தந்த சந்தர்ப்பங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை உள்வாங்கி கற்பது அல்லது ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் என்று சொல்லலாம்.
அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து கற்பது. எனவே புதிய அந்த கற்றல் முறையிலே நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், இந்த பிரதேச வளங்கள், இங்கே இருக்கின்ற தொழில்கள், தொழில்நுட்பங்கள், விஞ்ஞானம், அதோடு இணைந்த எங்களுடைய பாரம்பரியமான விஷயங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற சிறப்பான பழக்க வழக்கங்கள், எங்களிடம் ஏற்கனவே இருந்த சிறப்பான விவசாய முறைகளோ வேறு தொழில்நுட்ப முறைகள், இது எல்லாவற்றையும் எல்லா பாடங்களுக்கு ஊடாகவும் பிள்ளைகளுக்கு அதை இலகுவான முறையில் கொடுக்க நாங்கள் முற்படுறோம். அதை அவர்கள் தேடி அறிவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் வழங்க வேண்டும். சுயகற்றலுக்கான விடயங்கள், அவர்கள் சுயகற்றலுக்கான அந்த மொடியூல்கள் அவ்வாறான அறிமுகப்படுத்தப்படுகின்றது. சுயகற்றலுக்கு எவ்வாறு அவர்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தலாம், இணையதளங்களை எவ்வாறு பாவிக்கலாம், அவ்வாறான தகவல்களும் இந்த புதிய கலைத்திட்ட அந்த ஆக்கங்களிலே வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு அந்த உதவிகள் வழங்கப்படுகின்றன. இவையெல்லாம் நீங்கள் கூறுகின்ற போது கேட்பதற்கு உண்மைக்குமே இது சிறந்த விடயமாக தென்படுகிறது, எங்களுக்கும் அது சற்று நல்ல விடயமாக தோன்றுகிறது. ஆனால் நடைமுறையில் இவற்றையெல்லாம் நீங்கள் அமுல்படுத்துகின்ற போது எதிர்கொள்கிற சிக்கல்கள் என்ன எப்படியான பிரச்சனைகள்? இப்போது பாடத்திட்டங்களை நீங்கள் அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்றவாறு அல்லது உலகமயத்துக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கின்ற போது நீங்கள் கையாளுகின்ற உத்திகள் எப்படி இருக்கிறது? அது எப்படி உங்களுக்கு விளைவுகளை தருகிறது? பிரச்சனைகள் இருக்கிறதா? இதுவும் முக்கியமாக மிகச்சிறந்த கேள்வி பிரசன்னா. உண்மையில் இவ்வாறான கேள்விகள்லாம் பிரயோசனமான வினாக்கள். இந்த விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு பெற வேண்டும். என்ன விஷயம் என்று சொன்னால், உண்மையில் கடந்த காலங்களில் இருந்த அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட கலைத்திட்டங்கள் அல்லது பாடத்திட்டங்களிலே கூட இந்த மாணவர்கள் சுயமாக கற்க வேண்டும், செயற்பட்டு கற்க வேண்டும், பிரச்சனைகள் சம்பந்தமாக தீர்வுகளை காணக்கூடிய முறையில் கற்க வேண்டும், இந்த கருத்துக்கள் எல்லாம் இவ்வளவு காலமும் காணப்படவில்லை. அவை இப்பொழுதுதான் பேசப்படுகின்றன என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இந்த சிறப்பான சிந்தனைகள் எல்லாம் காலங்காலமாக இருந்த கலைத்திட்டங்களில், கல்வி முறைகளில் நிச்சயமாக இருந்திருக்கின்றன என்பதிலே மறுபேச்சுக்கு இடமில்லை. இருந்தாலும் இந்த திட்டமிடல்கள், இந்த ஆக்கங்கள் எல்லாம் சரியாக பெருமளவிலே இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றை நாங்கள் பாடசாலை மத்தியில், மாணவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் அவற்றை நாங்கள் எதிர்பார்க்கின்ற அதே அர்த்தத்தோடு அந்த விளைதிறன் வரக்கூடிய முறையில் ஒரு வினைத்திறனான விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதில் தான் உண்மையில் பெருமளவான பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. தேசிய கல்வி நிர்வாகம் கலைத்திட்டத்தை ஆய்வுகளின் அடிப்படையில் உருவாக்கலாம், எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உரிய தரப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், அறிமுகப்படுத்துவதற்குரிய ஆக்கங்களை வழங்கலாம். ஆனால் ஒரு பாடசாலையிலே அதிபர்கள் இந்த மாற்றங்களை சரியாக உள்வாங்கி அதை ஆக்கபூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். அதேபோன்று உபாதிபர்கள், பகுதி தலைவர்கள், மிக முக்கியமாக ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களுக்கு கல்வியிலே தனியிடம் இருக்கின்றது. ஆசிரியர்களினுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு கல்வி முறையும் வெற்றியடைய மாட்டாது. பிள்ளைகளை உருவாக்குவதிலே நேரடி முகவர்கள் அல்லது நேரடி செயற்பாட்டாளர்கள் ஆசிரியர்கள் தான். எனவே ஆசிரியர்களில் கணிசமான மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த உபகேள்வி ஒன்று வருகிறது. என்னவென்றால், இப்போது இந்த புதிய பாடத்திட்டங்களையும் அதே போல மறுசீரமைப்புகளையும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முன்பதாக அதனை படிப்பிக்கவிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நீங்கள் வேறு ஒரு திட்டத்தை முன்னெடுத்து அவர்களுக்கு அதுக்கேற்றவால் ஆசிரியர்களை தயாரிக்க வேண்டும். முதலில் இதுதான் இருக்கின்ற நிச்சயமாக. உதாரணமாக ஆசிரியர்களுக்கு இந்த கலைத்திட்ட மாற்றங்கள் சம்பந்தமாக, புதிய கலைத்திட்டத்தினுடைய எதிர்பார்ப்புகள் சம்பந்தமாக சிறப்பான அனுபவங்களை வழங்கக்கூடிய, நேரடி அனுபவங்களை வழங்கக்கூடிய தொடரான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இது நாங்கள் தேசிய நிறுவனம் அதை உணர்ந்திருக்கின்றது, எல்லோரும் வலியுறுத்துகின்ற விஷயம். ஒரு சில தினங்கள் மாத்திரம் பயிற்சிகளை நாங்கள் வழங்கி இந்த விஷயங்களை கொண்டு போக முடியாது. அவர்களுக்கு அந்த பயிற்சிகள் தொடராக வழங்கப்பட வேண்டும். அந்த பயிற்சிகளை பெற்ற பின்னர் அவர்கள் வகுப்பறையில் அதை எந்தளவு வினைத்திறனாக விளைதிறனாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பது தொடர்பாக போதிய கண்காணிப்பு, மேற்பார்வை, பின்னூட்டல், மதிப்பீடு இவையெல்லாம் சரியாக இடம்பெற வேண்டும். இவற்றுக்கான
போதிய அளவு வசதி வாய்ப்புகளும் ஊக்கப்படுத்தல்களும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே அந்த குறிப்பிட்டதனுடைய தொடர்ச்சியாக ஆசிரியர்கள், அதிபர்கள், பகுதி தலைவர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்குமே பரீட்சை மையமான கல்வி அது தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி அந்த உயர்கல்வி வாய்ப்புகள் அல்லது தொழில் சார் நிறுவனங்களில் கற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வரையும் இந்த போட்டி மையமான பரீட்சை முறைகளை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்க்க முடியாது. ஆனால் படிப்படியாக அந்த உயர் நிறுவன வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு அதிகரித்து கொண்டு அதேவேளை படிப்படியாக இந்த பரீட்சையினுடைய அது பொது பரீட்சைகள், தேசிய மட்ட பரீட்சைகளினுடைய போட்டி பரீட்சைகளினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமான அந்த மனப்பாங்கு மாற்றம் மிக முக்கியமாக ஏற்பட வேண்டும். இங்கே உண்மையில் என்ன பொறுத்தவரையில் வளம் சம்பந்தமான பிரச்சனைகள், நிதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அப்பாலே இந்த மனமாற்றம் தான் மிக முக்கியமானது. கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தரப்பினரும் புதிய கல்வி முறைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சரிவர விளங்கி கொண்டு பரீட்சை மையமான கல்வியிலிருந்து நீங்கி யதார்த்தத்துக்கு பொருத்தமான கல்வியை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். சாதாரணமாக சொல்வார்கள், இந்த நிலையான மனோநிலை ஒன்று இருக்கிறது, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் என்று சொல்வார்கள். நிறைய பேருக்குள்ள பிரச்சனை அந்த நிலையான மனோநிலை ஒன்றில் இருக்கிறோம், அல்லது பாரம்பரியமான அந்த மனோநிலையிலிருந்து விடுபட முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உதாரணமாக படித்து முடித்த ஒரு அரசாங்க வேலையை தேடி அதில் இருந்து இளைப்பாற்றி சம்பளத்தோட ஓய்வு பெறணும், இவ்வாறான அந்த எண்ணக்கருக்கள் எல்லாம் இன்னும் இருக்கின்றன. எனவே இந்த நிலைமைகளில் இருந்து நீங்கி அவர்கள் அந்த நெகிழ்வுள்ள ஃப்ளெக்சிபிள், நெகிழ்வுள்ள சாதகமான பாசிட்டிவ் என்று சொல்லுவாங்க, இல்லை நேர்முறையான வளர்ச்சி போக்குள்ள ப்ரோக்ரஸிவ் மைண்ட் செட்டுக்கு அவர்கள் வர வேண்டும். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய தற்போதைய அச்சிடல் வெளியீடுகள் துறையினுடைய பணிப்பாளர் திரு கலாநிதி SK பிரபாகரன் அவர்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களிடம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று இப்போது புதிய ஒரு கலைத்திட்டம் தயாரிக்கப்படுவதாக கூறினீர்கள். எவ்வாறான விடயங்கள் உள்ளிருக்கப்படுகிறது, அதில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன? நல்லது பிரசன்னா. எங்களுடைய கல்வி முறையில் நான் குறிப்பிட்டது போல கலைத்திட்டத்தில் இந்த கற்றல் கற்பித்தல் தொடர்பாக உண்மையில் இந்த புதிய மறுசீரமைப்பு என்ற பொழுது என்னிடமே பலர் விசாரிப்பார்கள், இந்த பாடங்கள் என்ன மாற இருக்குது, இந்த பாடங்கள் எதை குறைக்க போறீங்கள், எதை கூட்ட போறீங்கள், அப்படி தான் எடுத்த உடனே கேட்பார்கள். எங்களுக்கும் தகவல் படி இது செமஸ்டர் அடிப்படையில், அதாவது யாரையும் ஃபெயில் பண்ணாது பாஸ் பண்ணக்கூடிய விடயங்கள்லாம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. எப்படியான விடயங்கள் அது? அதான் பிரச்சனை என்றால் உடனே கேட்கிறார்கள், இந்த பாடங்கள் என்ன மாறும், பாடங்கள் ஃபெயில் விடுறாக்களுக்கு என்ன நடக்கும், அல்லது ஃபெயில் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வீங்கள், அப்படியான விஷயங்களை தான் கேட்கிறார்கள். அப்போ உண்மையில் இதில் பாடத்தில் தேவையான இட்டைப்படுத்தல்கள் இருக்கு நிச்சயமாக. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலக மாறுதல்கள், உள்நாட்டு மாறுதல்களுக்கு தேவையான விஷயங்கள், பாட ரீதியாக தேவைப்படுகிற அந்த மாற்றங்கள் அங்கே நிச்சயமாக அந்த வன்திறன்கள் கட்டாயம் இட்டைப்படுத்தப்படும். இருந்தாலும் அதுக்கு மேலதிகமாக இங்கே அந்த கற்றல் கற்பித்தல் முறைகளில் தான் பிரதானமான மாற்றங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கப்படுகின்றன. பரீட்சை மையமான விரிவுரை மையமான அந்த கற்பித்தலோ அல்லது மனனப்படுத்துகிற அந்த கற்றல் நடவடிக்கைகளில் இருந்து நீங்கி மிக பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் கற்றல் கற்பித்தல். அவ்வாறாய் நிகழ்ந்தால் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த விளைவு எங்களுக்கு கிடைக்கும், அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணமாக இந்த 2 திறன்கள், ஒன்று வெண்திறன் என்றது பாட ரீதியான அறிவு திறன்கள், மென்திறன்கள் என்பதுதான் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்ற விஷயங்கள். உண்மையில் பாடங்கள் எங்களுக்கு அவசியம் என்றால் நாங்கள் ஒரு பூரண மனிதராகிறதுக்கு, எங்களுடைய தொழில்களை செய்வதற்கு அதுதான் இந்த பாடங்கள் தேவை. அதிலும் பார்க்க முக்கியமான விஷயம் மென்திறன்கள். மென்திறன்கள் என்று சொல்கிற பொழுது எங்களுடைய தொடர்பாடல் எப்படி அமைய வேண்டும், சமூகத்துடனான உறவுகள் எவ்வாறு அமைய வேண்டும், எங்களுக்கு ஏனையவர்கள் மீது அந்த அன்பு, இரக்கம், அவ்வாறான அந்த மாதிரியான விஷயங்கள், விட்டு கொடுப்புகள், சேர்ந்து இயங்குறது, இவ்வாறான விஷயங்கள் அந்த மென்திறன்களிலே அதிக கவனம் செலுத்துகின்றோம். இதிலே மிக முக்கியமானது பிரச்சனை,
21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என்று இருக்கின்றது. இப்போ அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம் அந்த 21st century ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் என்று அதிலே மிக முக்கியமாக அதிலே வெவ்வேறு புத்தகங்கள் அல்லது மூலங்களிலே வித்தியாசமான எண்ணிக்கை குறிப்பிடுவார்கள். பொதுவிலே நாங்கள் உள்வாங்கிக் கொள்வது அதிலே 12 திறன்கள் இருக்கின்றன 21ஆம் நூற்றாண்டு திறன்களிலே. அவற்றிலே கற்றல் திறன்கள் என்று ஒரு 4 விடயங்கள் இருக்கின்றன. அதான் அந்த 4 விடயங்கள் போசியஸ் என்பார்கள். அதான் மிக முக்கியமான திறன்கள். அந்த 4 திறன்களிலே கம்யூனிகேஷன், எவ்வாறு தொடர்பாடுவது, அதேபோல் கொலபரேஷன், எவ்வாறு நாங்கள் குழுவாக ஏனையவர்களோடு சேர்ந்து இயங்குவது, கிரியேட்டிவிட்டி, எங்களுடைய ஆக்கத்திறன்கள் இருக்க வேண்டும், அதேபோல் கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த விமர்சன ரீதியான சிந்தனை. எனவே அந்த 4 கற்றல் திறன்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்றது இந்த யுனெஸ்கோ போன்ற அமைப்புகளாலே. அதைவிட இந்த மீடியா லிட்ரேசி, ஊடகத்திறன்கள், தகவல் தொடர்பான திறன்கள், எழுத்தறிவு திறன், இவ்வாறான அந்த மீடியா லிட்ரேசி அந்த திறன்கள் ஒரு 3 திறன்கள் இருக்கின்றன. ஊடகம் சம்பந்தமாக, தொழில்நுட்பம் சம்பந்தமாக, எழுத்தறிவு சம்பந்தமாக அந்த திறன்கள். அதைவிட இன்னொரு 5 திறன்கள் இருக்கின்றன, வாழ்க்கை திறன்கள், லைஃப் ஸ்கில்ஸ் என்று சொல்லி. அந்த வாழ்க்கை திறன்களில் வரக்கூடிய உதாரணமாக தலைமைத்துவம், நெகிழ்வுத்தன்மை, ஒரு விஷயத்தை தொடங்குகிற ஆற்றல், உற்பத்தி திறன், இவ்வாறு 5 திறன்கள் அங்கே வாழ்க்கை திறன்களாக கருதப்படுகின்றன. எனவே 4, 3, 5 12 திறன்கள், கற்றல் திறன்கள், ஊடகத் திறன்கள், வாழ்க்கை திறன்கள். அப்போ இந்த புதிய இந்த திறன்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் 21ஆம் நூற்றாண்டுக்கு, அது அழகாக நாங்கள் சொல்லலாம், தற்பொழுது தரம் 1 இருக்கக்கூடிய பிள்ளை, தரம் 2 இருக்கக்கூடிய பிள்ளை, தரம் 6 இருக்கக்கூடிய பிள்ளை, இவர்களெல்லாம் எதிர்காலத்தில் இன்னொரு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் தொழில் நிறுவனத்தில் பிரவேசிக்கின்ற பொழுதும், தன்னுடைய சமூகத்தில் பிரவேசிக்கின்ற பொழுதும், முழு உலகத்துக்குள் பிரவேசிக்கின்ற பொழுதும் அவர்கள் இந்த திறன்களை பெற்று செல்வதன் மூலம்தான் அந்த விஷயங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துதான் இப்பொழுது நாங்கள் மறுசீரமைக்கப்படுகின்ற இந்த கலைத்திட்டத்திலே கற்றல் கற்பித்தல் முறைகளில் இருந்து பாடத்திட்டமீறாக ஒவ்வொரு இடத்திலும் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்குரிய அந்த திறன்கள் வலியுறுத்தப்படுகின்றன. அறிவிலும் பார்க்க இந்த திறன்கள் வலியுறுத்தப்படுகின்றன. இந்த திறன்களுக்கூடாகவும் அறிவு பெருக முடியும். இந்த திறன்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் அறிவு மேலும் உறுதியாக, உண்மையாக பெருக முடியும். அதே போன்று கைத்தொழில் புரட்சிகள், காலத்துக்கு காலம் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சிகள் எங்களுடைய கல்வித்துறையிலே, எங்களுடைய அறிவு பரம்பலிலே பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. அவற்றிலே 1ஆம் 2ஆம் 3ஆம் கைத்தொழில் புரட்சிகளுக்கு அப்பாலே தற்பொழுது 4ஆம் கைத்தொழில் புரட்சி, 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்லுவோம், 4வது கைத்தொழில் புரட்சி சம்பந்தமாக நாங்கள் வாசித்தறிய வேண்டும், தேடி அறிய வேண்டும். அது இந்த புதிய தொழில்நுட்பம், புதிய விஞ்ஞானம், இவற்றோடு இணைந்த, அது நீங்கள் கேட்டதுக்கு இப்பொழுது என்னுடைய மனதில் வருகின்றது சரியான கருத்தொன்று. இந்த பிளெண்டட் லேர்னிங் என்று சொல்வார்கள், கலவை கற்றல் என்று சொல்வோம். பிளெண்டட் லேர்னிங் இந்த புதிய கல்வி முறையிலே, சீர்திருத்தத்திலே வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம், இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் இருக்க வேண்டும். 4ஆம் கைத்தொழில் புரட்சியிலே எதிர்பார்க்கிற அந்த அறிவு திறன், மனப்பாங்குகள் இருக்க வேண்டும். அதெல்லாத்துக்கும் மேலதிகமாக இந்த பிளெண்டட் லேர்னிங் இருக்க வேண்டும். கலவை கற்றல் என்றால் வளமையான அவர்களுடைய அந்த நேரடி கற்றல் முறைகளுக்கு அப்பாலே தொழில்நுட்பம், வலையமைப்பு சார்ந்த அந்த தொழில்நுட்பத்தை, ஐடி, ஐசிடி அவ்வாறான அந்த விடயங்களை, நெட்வொர்க், அந்த விஷயங்களை தங்களோடு இணைத்து கொண்டு கற்றலில் ஈடுபட வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் இங்கே வலியுறுத்தப்படுகிற மிக முக்கியமான விஷயங்கள். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள், 4வது கைத்தொழில் புரட்சி, கலவை கற்றல் முறைகள், இவற்றுக்கூடாக யதார்த்தமான கற்றலை, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய கற்றலை, உண்மையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு, இதன் மூலம் கல்வியிலே நாங்கள் 6 நோக்கங்களை கூறுகிறோம். நான் நினைக்கிறேன் அதை
பொதுவிலே கூறி இந்த விஷயத்தை நாங்கள் நிறைவு கொண்டு வரையிலும் என்ற நிகழ்ச்சியை உதாரணமாக எங்களுடைய இந்த புதிய கல்வி முறைக்கு ஊடாக உருவாக்கப்படுகிற பிள்ளை எவ்வாறான தோற்றத்தை அல்லது பண்புகளை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய நிலையான சமாதானத்துக்கும் நிலையான பொருளாதாரத்துக்கும் செயற்பாட்டு ரீதியில் பங்களிக்கக்கூடிய பிள்ளையாக அவர் இருக்க வேண்டும். அவருடைய தொழில்தளத்திலே வினைத்திறனும் விளைதிறனும் உள்ள ஒரு ஊழியராக அவர் செயற்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு முயற்சியாண்மையாளராக அல்லது முயற்சியாண்மைக்குரிய அந்த திறன்களை தானே தொழில்களை உருவாக்கக்கூடிய அந்த திறன்களை கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு தேசப்பற்றுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு சிறந்த பிரஜையாக சிறந்த குடிமகனாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் அவற்றுக்கு மேலதிகமாக அவர் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும். அந்த விடயம்தான் அங்கே மிக முக்கியமானது. நாங்கள் என்ன முறைகளை கொண்டு வந்தாலும் வருகிற மாற்றங்கள் முழுவதும் அவரை ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தின் உறுப்பினராக உருவாக்க கூடிய கல்வி முறையாக இது இருக்க வேண்டும். இவைதான் புதிய கல்வி குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்களாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த புதிய மறுசீரமைப்பிலே. நாங்கள் எங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த கொண்டு வரப்பட போகின்ற இந்த புதிய மறுசீரமைப்பு காலப்போக்குக்கு ஏற்ற வகையிலான இலங்கை பிரஜைகளை உருவாக்கி அவர்களை உலகோடு ஒன்றி வாழக்கூடிய தன்மை கொண்ட தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு மறுசீரமைப்பாக இருக்க வேண்டும் என்ற அவாம் எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஏராளமான விடயங்கள் தொடர்பில் பேசலாம். ஆனால் இப்போது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் தருணம் இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஏராளமான விடயங்கள் தொடர்பில் பேசலாம். இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் முக்கியமான பல விடயங்களை பேசுவதற்காக தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர், தமிழ் பிரிவுக்கான பணிப்பாளர், தற்போது அச்சிடல் வெளியீடுகள் துறையினுடைய பணிப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போல வணிகத்துறை ஆசிரியர் கல்வித்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கலாநிதி SK பிரபாகரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அவருக்கு வசந்தம் டிவி சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பிரசன்னா. உங்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கிய வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் அனைத்து இந்த தொலைக்காட்சி நிறுவன ஊழியர்கள் எல்லோருக்கும் மிக முக்கியமாக வசந்தம் தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த இந்த நல்ல செய்திகளை உள்வாங்கி கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகின்றேன். ஆமாம், மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.